இவங்க முதல்ல யார் இந்த சாரை கண்டுபிடியா? சாரை கண்டுபிடின்னு சொன்னா பத்திரிகையாளரை போய் கூப்பிட்டு இருக்காங்க. 4, 5, 6 பேருக்கே கூப்பிட்டு பத்திரிகை நண்பர்கள் 4 பேரோ 5 பேரோ கூப்பிட்டு. இன்னைக்கு மக்கள் கேட்கறதுன்னா அதிரடியா சொல்றேன்னா, ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. நான் வெளியிடாம இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு. 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பனாய் கிடையாது. ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது. யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க. சிடிஆர் எப்படி எடுத்தீங்க? சட்டத்துக்கு புறம்பா தான் எடுத்தங்க ஐயா. உண்மைக்காக எடுத்தேன். எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என் கையில சிடிஆர் இருக்கு. ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு 1 வருஷம் கையில இருக்கு. யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதையெல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். லீக்கான எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு? இன்னைக்கு கேள்வி லீக் பண்ணவ யாருங்கிறதா கேள்வி. இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டு இருக்கிறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன். அவரை புடிங்கன்னா நீ லீக்கான என் செல்போன்லயும் தான் லீக்கான எஃப்ஐஆர் இருக்கு, என்னையும் கூப்பிடு. அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன். எனக்கு அனுப்பிச்சது யாரு? எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும். எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா? அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 23ஆம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம். 24ஆம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு? அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சாரை புடிங்க. பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைனா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்யவில்லை அர்த்தம். எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே? ஆளுங்கட்சி எல்லாத்தையும் அறக்குறீங்க. நியூஸ் கொடுக்க கூடாது, வெளியே பேசினா கைது பண்ணுவேன், எஃப்ஐஆர் போடுவேன். எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒரு பத்திரிகையாளர். பிரச்சனை லீக் ஆனது யாருன்னு தான் கேட்கிறோம். அதே லீக் ஆன எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு. நான் யாருக்கு அனுப்பல, படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன். அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க. கட்சி சார்பு இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஆனா பத்திரிகையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட் நாங்க பண்றோம். எப்படி உங்களை பிடிச்சு உள்ள போடுவாங்க? என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.